ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம். நான் உங்கள் சூர்யா. போன வீடியோவில் ப்ரெக்னன்சி பற்றி நான் போட்டிருந்தேன். இப்போ வந்து அதோடைய சிஸ்டம்ஸ் எப்படி இருந்துச்சு, அதுவும் இல்லாமல் நிறைய ஸ்ட்ரகிள் சொல்லியிருந்தேன். அதில் என்னென்னலாம் நான் ஃபேஸ் பண்ணி வந்தேன்றதை இந்த வீடியோக்குள்ளே பார்க்கலாம். ஃபஸ்ட்டு 50 நாளில் வந்து ஒரு ஸ்கேன் எடுக்கணும்னு சொல்லுவாங்க. குழந்தைக்கு வந்து இதய துடிப்பு வந்துருச்சா அப்படின்னு செக் பண்ணுறதுக்காக அந்த ஸ்கேன் எடுக்க சொல்லுவாங்க. அப்போது நாங்கள் என்ன பண்ணோம், சரி 50 நாள் தாண்டிடுச்சு, நம்ம போய் ஸ்கேன் எடுத்து பார்க்கலாம் அப்படின்னு போனோம். ஆனால் அங்கே ஸ்கேனில் பார்த்துட்டு என்ன சொன்னாங்க அப்படின்னாக்க, அந்த சாக்கு வந்து தெரியுது, பட்டு ஃபீட்டல் வந்து மேலே தெரியலை அப்படின்னு மாதிரி சொன்னாங்க. ஆனால் வந்து அந்த சாக்குன்றது ஒன்று இருக்குது, அது மட்டும் தெரியுது அப்படின்னு சொன்னாங்க. இன்னும் ஹார்ட் ரேட்லாம் வரல அப்படின்னாங்க. இன்னும் ஒரு 2 வீக்ஸ் கழித்து நம்ம பார்க்கலாம் அப்படின்னு சொன்னாங்க. சரி, ஓகே அப்படின்ட்டு அப்போவே வந்து டிசப்பாயிண்ட் ஆகிடுச்சு. சரி, ஓகே ஓகே இன்னும் 10 டேஸ் கழித்து வர சொல்லியிருக்காங்களா, சரி ஓகே அதுக்கப்புறம் 10 டேஸ் கழித்து போகலாம் அப்படின்ட்டு வெயிட் பண்ணிகிட்டே இருந்தோம். அப்போ தான் என்னாச்சுன்னா, ஒரு பெரிய எனக்கு ஒரு இது ஏற்பட்டுச்சு. என்ன அப்படின்னா ஃபீவர். அது பார்த்துட்டு வந்து 2-3வது நாளே எனக்கு சரியான ஃபீவரு, என்னால் முடியல. என்னன்னா, நம்ம பிளேட்லைட் இருக்கும் இல்லையா, அந்த பிளேட்லைட் வந்து ரொம்ப டவுன் ஆயிடுச்சு. ஈவினிங் தான் வந்து ரொம்ப ஃபீவராக இருக்கும். மார்னிங்லேருந்து ஆக்டிவாக இருப்பேன். ஈவினிங் பார்த்தா ரொம்ப ஃபீவராக இருக்கும். என்னால் எதுவுமே பண்ண முடியாது, ஆக்டிவாகவே இருக்க மாட்டேன். அப்படியே படுத்துக்கிட்டே இருந்தேன். பார்த்தா செக் பண்ண போகும்போது என்ன சொல்கிறாங்கன்னா, உங்களோட பிளேட்லெட்ஸ்லாம் வந்து ரொம்ப கம்மியாயிடுச்சு, கண்டிப்பாக நீங்கள் இமிடியேட்டாக அட்மிட் ஆகணும் அப்படின்னு சொல்லி. அதுக்கப்புறம் வந்து சரி என்ன பண்ணுறது, அட்மிட் ஆகணும், என்னையும் பார்க்கணும், குழந்தைக்கும் ஹார்ட் ரேட் இன்னும் வரல அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. சரி அப்படின்னு சொல்லிட்டு அட்மிட் ஆகிட்டோம். அட்மிட் ஆகிட்டு ஒரு 5 டேஸ் ஹாஸ்பிட்டல்லே அட்மிட் ஆகிருந்தேன். 5 டேஸு ஒரு 10 குளுக்கோஸ் இருக்கும் போட்டுகிட்டே இருந்தாங்க. அந்த பிளேட்லைட் என்ன ஆயிடுச்சுன்னா 50 கிட்ட வந்துருச்சு. 1 லேக்லேருந்து 50,000 வந்துருச்சு. அப்புறம் ரொம்ப டவுன் ஆகிட்டு தான் வந்து இன்க்ரீஸ் ஆகும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஸோ ட்ரிப்ஸு, இன்ஜெக்ஷன் வேறு போட முடியாது. ஏன்னா இந்த மாதிரி இருக்கிறதுனால இன்ஜெக்ஷன் போட முடியாதுன்றதுனால என்ன பண்ணாங்கன்னா, ட்ரிப்ஸ் மூலிமாவே எல்லா மெடிசன்ஸுமே அதிலே கொடுத்துருந்தாங்க. அப்போ வந்து நான் எந்த டேப்லெட் எதுவுமே நான் வந்து எடுத்துக்கல, எதுவுமே முழுங்கலை, வேண்டாம், வெறும் ட்ரிப்ஸ் மட்டும் போட்டுக்கோங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஸோ 5 டேஸில் என்ன ஆச்சுன்னா, அந்த பிளேட்லைட் வந்து ரொம்ப டவுன் ஆனது கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆயிடுச்சு. ஒரு 2 லேக்ஸ் கிட்ட வந்துருச்சு. 2 லேக்ஸ் கிட்ட. அதுக்கப்புறம் என்ன ஆயிடுச்சு அப்படின்னா, சிக்கன் பாக்ஸ் வந்துருச்சு. என்னடா உடம்புல இது மாதிரி இருக்கே அப்படின்னு நான் டாக்டர்கிட்ட போய் கேட்கும்போது, டாக்டர் வந்து சொன்னாங்க, இது வந்து சிக்கன் பாக்ஸ்மா அப்படின்னு சொன்னாங்க. மேபி இந்த சிக்கன் பாக்ஸ் வரதுக்காக தான் அவ்வளோ உடம்புல அவ்வளோ ஹீட் ஆனதுன்றது, அதுதான் காரணமான்றது எனக்கு தெரியல. ஆனால் நிறைய பேர் சொல்கிறாங்க அதனால தான். இந்த பெரியம்மா முத்தாலம்மன்ற மாதிரி சொன்னாங்க. அந்த முத்தாலம்மன் வரதுனால தான் உனக்கு வந்து ஹீட் ஆகிருக்கு உடம்பு, உன்னோட பிளேட்லைட்லாம் குறைஞ்சிருச்சு அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. அதுக்கப்புறம் அது வந்து ஒரு 5 டேஸு அப்படியே அதுலேயே என்ன பண்ணிட்டாங்கன்னா, ஹாஸ்பிட்டல்லே தனி ரூம் கொடுத்துட்டு, ஹாஸ்பிட்டல் இன்னும் 2 டேஸ் ரெஸ்ட் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வீட்டுக்கு போயிடுங்க அப்படின்னாங்க. இன்னும் நாங்கள் 2 நாள் அங்கேயே இருந்துட்டு அதுக்கப்புறம் தான் இங்கே வந்தோம். இங்கே வந்து அதுக்கப்புறம் தண்ணி ஊற்றி அதை இறக்கிட்டோம். அப்போ வந்து என்ன சொன்னாங்க அப்படின்னா, டாக்டர் வந்து அம்மை போட்டிருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக இது அபார்ஷன் ஆகிடுமா, நீ மனசை தேத்திக்கோ அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. எனக்கு இன்னும் ரொம்ப கஷ்டமாயிடுச்சு. ஃபஸ்ட்டு ஒரு டாக்டர் பார்த்தவங்க என்ன சொன்னாங்க அப்படின்னா, இன்னும் குழந்தைக்கு வந்து ஃபீட்டல் இன்னும் வெளியில் தெரியல, ஆனால் சாக் மட்டும் தெரியுது, இன்னும் ஹார்ட் ரேட் இன்னும் வெளியில் தெரியல, இன்னும் ஓப்பன் ஆகலை அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. அந்த டாக்டர் அப்படி சொல்கிறாங்க. இந்த டாக்டர் வந்து என்ன சொன்னாங்க, சிக்கன் பாக்ஸ் இருக்கிறதுனால உடம்பு எந்த அளவுக்கு ஹீட் ஆகிடுச்சு அப்படின்னாக்க உள்ளே வந்து அபார்ட் ஆகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குதுமா அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. எங்களுக்கு இன்னும் ரொம்ப பயம் எடுத்துருச்சு. என்னடா கடவுளே, இத்தனை நாள் கழித்து இப்படி நமக்கு ஒரு குட் நியூஸ் இருக்கும்போது அது நமக்கு இதுவாகுதே அப்படின்ற ஒரு எண்ணம் எங்களுக்குள்ளே ரொம்ப உடஞ்சி போன மாதிரி ஆயிடுச்சு. ஆனாலும் அந்த டைமில் மனசில் ஒரு சின்ன ஒரு நம்பிக்கை, சரி இதெல்லாமே நமக்கு கிடைக்கும், நமக்கு குழந்தை கிடைக்கும் அப்படின்ற ஒரு நம்பிக்கையிலே அப்படியே இருந்தோம். அவங்க டாக்டருக்கு சொன்னதுக்கு ஏற்ற மாதிரி எனக்கு வந்து அப்டமன் பெயின் ரொம்ப பெயினாக இருந்துச்சு, ரொம்ப டயர்டாக இருந்துச்சு, ரொம்ப அப்படியே சோர்வாகவே இருந்தேன், கொஞ்சம் கூட ஆக்டிவாகவே இல்லை, அப்படியே படுத்தே இருந்தேன். என்னடா பண்ணுறது, நமக்கு ஏதாவது ஆகிடுமோ அது வேறு ஒரு பயம். இருந்தாலும் ஒரு சின்ன ஒரு நம்பிக்கை, சரி எதுவும் ஆகாது, இது கடவுள் கொடுத்தது, அந்த ஒரு நம்பிக்கை தான், கடவுள் இது கொடுத்தது, கண்டிப்பாக நமக்குன்னு இருக்கும் அப்படின்னு பாசிட்டிவாகவே திங்க் பண்ணி அப்படியே கொஞ்ச நாள் கழித்து அப்படியே ஒரு 1 வீக் கழித்து நாங்கள் அப்படியே விட்டுட்டோம்.
அதுக்கப்புறம் வந்து சரி ஹார்ட் ரேட் வந்திருக்கான்றது செக் பண்ணலாம் அப்படின்னு செக் பண்ண போனோம். ஹார்ட் ரேட் வந்து குழந்தைக்கு வந்துருச்சுமா. அப்போது என்ன எவ்வளோ இருந்துச்சுன்னா 150 150 இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. உங்களுக்கு ஒரே சந்தோஷம், பயங்கரமாக அழுக, அப்படியே அந்த அந்த ஆனந்த கண்ணீர். ஏன்னா என்னன்னா இல்லை இல்லை அதோடைய ரேட் தெரியல, ஹார்ட் ரேட் தெரியலை அப்படின்னு சொன்னவங்க என்ன சொன்னாங்க, ஹார்ட் ரேட் தெரியுதுன்னு சொன்னோன்னே ஒரு ஹாப்பினஸ் இருக்கும் இல்லையா? ஸோ அதே ஹாப்பினஸ்ஸு எனக்கு அழுகாச்சு தாங்கல. ஆனந்த கண்ணீர் சொல்லுவாங்கள்ல, அது மாதிரி தான் எனக்கு ஆனந்த கண்ணீர் வந்துச்சு. அதுக்கப்புறம் என்ன சொன்னாங்கன்னா, ரொம்ப குட்டியாக இருக்குமா, ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும் அப்படின்னு சொன்னாங்க. சரிங்க மேம் அப்படின்னு நாங்கள் சொன்னோம். என்னன்னா இன்னும் போக 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 தான் வளரும். இப்போதைக்கு நம்ம பார்க்கலாம், நான் டேப்லெட்ஸ் கொடுக்குறேன், நீங்கள் அதை மட்டும் கண்டினியூவாக போட்டுகிட்டே வாங்க அப்படின்னாங்க. அவங்க சொன்ன மாதிரி அதே மாதிரி நான் டேப்லெட்ஸ் எல்லாம் எடுத்துக்கிட்டே வந்தேன். டாக்டர் என்ன சொன்னாங்க அப்படின்னா, உங்களுடைய எல்எம்பி படியும் அந்த ஸ்கேனில் ரிப்போர்ட் வரும் இல்லையா, அதோடைய எல்எம்பி படியும் என்ன இருக்குது அப்படின்னாக்கா டிஃப்ரென்ஸ் இருக்குது, 1 வீக் டிஃப்ரெண்ட் இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஸோ அதாவது என்ன அப்படின்னாக்கா லேட்டாக தான் ஃபார்ம் ஆகிருக்கு. ஸோ வந்து இனிமேல் தான் கொஞ்சம் கொஞ்சம் பொறுமையாக தான் வந்து ஒவ்வொன்றா இதுவாகும், இன்க்ரீஸ் ஆகுன்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. அடுத்த வீடியோவில் அடுத்தது என்னென்ன ஸ்ட்ரகிள்ஸை நான் ஃபேஸ் பண்ணன்றதை உங்களுக்கு நான் சொல்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் வீடியோ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல். தேங்க்யூ.